இனிமே அந்த சுரேஷத்தா நம்ம வீட்டையே தேடி வந்தாலும் அவரை நான் கட்டிக்க தயாரா இல்லப்பா. எவ்வளோக்கு எவ்வளோ அவர் மேல பிரியமா இருந்தேனோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்ப அவர் மேல வெறுப்பா இருக்கேன்ப்பா. நன்றிங்கிற வார்த்தைய உச்சரிக்க கூட உனக்கு அருகதை கிடையாது. தாலியை பத்தி பேசுனியே, இப்போ உன் கழுத்துல தொங்குதே தாலி, அது என்னாலதான். மாமா இன்னும் எத்தனை கம்பெனியோட போலி பில்ல ரெடி பண்ணிருக்காரு தெரியுமா? பணம் கொடுத்தா போதும், அவரே பில்ல ரெடி பண்ணுவார். ஆனா இன்னும் அந்த அனாதை இல்லம் பில் தயாராகல, அதனால நம்ம கைக்கு வரல. என் ஆத்துக்காரரு இந்த அளவுக்கு மீறி வெறுப்பா பேசிட்டாருப்பா. அதான் என்னால தாங்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்ல புயல், பூகம்பம், சுனாமின்னு எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த நான் செய்யற கடைசி முயற்சி இது. ஏன் இப்படி கத்துற? என் புடவையில காபி கொண்டு வந்து ஊத்திட்டு என்கிட்ட குடும்ப வாஷ் பண்ணி தரேன்னு கொண்டு வந்துட்டு என் புடவையை பத்த வச்சுட்டா. என் புடவை இன்னைக்கு பத்த வச்சா நாளைக்கு என்னையும் பத்த வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல அத்தை, நான் குப்பையை தான் எரிச்சேன். இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்லாத. இல்லம்மா, இவ புடவை எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன். அதை துவைக்கல, அதை போட்டு எரிச்சா நான் பார்த்தேன். வர வர இந்த ஆத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. பேசாம இந்த ஆத்தை விட்டு கிளம்புறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். இது என்ன வீடாது? சந்திரமுகி படத்துல வந்த மர்ம பங்களா மாதிரியில இருக்கு. டேய் நிறுத்துங்கடா. ஆள் ஆளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா கௌசல்யா அந்த வேலையை பண்ணிருக்க மாட்டான். தீர விசாரிச்சார்ல தெரியும். ஏன்னா ஏன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். என்ன பத்தின அக்கறையே உங்களுக்கு கிடையாது. படுபாவி இப்படி பண்ணிட்டாளே. ஏன் இப்படி நடந்துக்கிற கௌசி? என்னத்துக்கு அம்மா புடவை கொண்டு போய் கொளுத்துன? நோக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? சிச்சி, என்னால நம்பவே முடியல. நீ எல்லாம் இப்படி பண்ணுவியா? ச்சே. யோ, எனக்கு யாரும் அதிகமாக பேசினாலும் பிடிக்காது. அதே மாதிரி நான் பேசும்போது குறுக்க பேசினாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரியாது. எப்படியாவது அந்த கான்ட்ராக்ட் எனக்கு வந்தே ஆகணும். வந்தே ஆகணும். புரியுதா? என்னம்மா சொல்லு. வந்தனா, நீ ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா அப்பா கிட்ட தயங்குற. சொல்லுமா, எதுவா இருந்தாலும் தைரியமா அப்பா கிட்ட சொல்லு. அப்பா, அது கௌசல்யாக்கும் சுரேஷத்தானுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமும் அவர் மேல இருந்த ஆசைய நான் இத்தனை நாள் மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருந்தேன். அப்பா, அது ஆனா இப்ப சொல்றேன்ப்பா. இனிமே அந்த சுரேஷத்தா நம்ம வீட்டையே தேடி வந்தாலும் அவரை நான் கட்டிக்க தயாரா இல்லப்பா. எவ்வளோக்கு எவ்வளோ அவர் மேல பிரியமா இருந்தேனோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்ப அவர் மேல வெறுப்பா இருக்கேன்ப்பா. அதனால என் மனசுக்குள்ள இத்தனை நல்லா இருந்த சுரேஷத்தானே தூக்கி எறிஞ்சிட்டேன்ப்பா. அப்பா, நீங்க நினைச்ச மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னம்மா சொல்ற? நீதானா பேசுற? நீ இப்படி பேசும்போது
எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் வயித்துல பாலை வாத்த மாதிரி இருக்கு. எங்க நீ சுரேஷே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை பாழாக்கிப்பியோன்னு நினைச்சேன். அம்மாடி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மனசை மாத்திக்கிட்டதுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறமா. நம்மகிட்ட இருக்க சொத்துக்கும் பணத்துக்கும் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு கியூல நிப்பானுங்கம்மா. எனக்கு கல்யாணம் நடந்தா மட்டும் போதாதுப்பா. அந்த கல்யாணத்து மூலமா அந்த சுரேஷத்தான நிச்சயமா வெறுப்பேத்தணும்ப்பா. என்னோட கல்யாணங்கிறது காலத்துக்கும் அவருக்கு ஒரு அவஸ்தையான சம்பவமா இருக்கணும்பா. அதனால அந்த சுரேஷத்தான முழுக்க முழுக்க எதிரே நினைக்கிற ஒருத்தர் தான்ப்பா எனக்கு மாப்பிள்ளைய வரணும். நீ சொல்றத பார்த்தா யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. யாருமா அவன்? சொல்லு, யாரா இருந்தாலும் சொல்லு. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அப்பா, இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. நாளைக்கு என் கல்யாண விஷயத்தை பத்தி நானே உங்ககிட்ட வந்து எல்லாம் பேசுறேன்ப்பா. என்னமோமா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச பாரு, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. துளசி, என்ன துளசி, எங்க 2 பேரையும் பார்த்தும் பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிட்டு போற. நாங்க 2 பேரும் அப்படி என்ன தப்பு செஞ்சோம்? சில விஷயங்க பிடிக்கலனா நாம ஒதுங்கி போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. அப்படி என்ன எங்க கிட்ட நோக்கு பிடிக்காம போயிடுது? நோக்கம் எங்க ஆத்து மனுஷாளுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லையே. மாமா தான் எங்களை சரியா புரிஞ்சுக்காம கோச்சுண்டு ஆத்த விட்டு போயிட்டார். நீ அவர் கூட இருக்கிறவர் தானே, அவருக்கு நல்ல புத்திமதி சொல்லி மறுபடியும் ஆத்துக்கு அழைச்சிட்டு வர வேண்டாமோ? அதை விட்டுட்டு நீயே எங்களை விரோதியா பாவிச்சா என்ன துளசி? என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏன் புருஷன் தான் முக்கியம். அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு மட்டும் இல்ல எனக்கும் எதிரிதான். சரி, உன்னோட புருஷ விவகாரத்தை விடு. லோகத்துல ஆம்படியானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லா ஆத்துக்காரியும் ஆம்படியான் பக்கம் தான் இருப்பா. மாமா எந்த தப்பு பண்ணாலும் நீ அவருக்கு அனுசரணையா அவர் பக்கத்துல தான் இருக்க. அதை கேட்கல. பத்மா நோக்கு என்ன தப்பு செஞ்சா? அவளை எதுக்காக அன்னைக்கு திட்டின? அது எதுக்காக தெரியுமா? கழுத்துல தாலி இல்லாம புருஷன் யாருன்னு வெளியில சொல்லக்கூட முடியாம குழந்தையோட நிம்மதியா வாழ முடியாம தவிச்சு வாழ்ந்துட்டு இருந்தாலே துளசி. அவளுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன்ல, அதுக்கு நன்றி உணர்ச்சிய தோ இப்படி காட்டுறேன் வார்த்தையால. நன்றியை பத்தி நீ பேசுறியா பத்மா? நானும் சொல்ல வேணாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ சொல்ல வச்சிட்ட. ஒண்ணு தெரியுமா பத்மா, உனக்கு நன்றிங்கிற வார்த்தைய உச்சரிக்க கூட உனக்கு அருகதை கிடையாது. தாலியை பத்தி பேசுனியே, இப்போ உன் கழுத்துல தொங்குதே தாலி, அது என்னாலதான். அத மறந்துட்டியா? ஸ்ரீவத்சன் சாருக்கு மட்டும் என்னோட கிட்னியை மட்டும் நான் தரலனா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓ, நீ செஞ்ச உதவிய குத்தி காட்டுறியா? இல்ல பத்மா, நீ குத்தி காட்டி காயமாக்குன இடத்துக்கு மருந்து போடுற. எது எப்படியோ நான் இல்லனா நோக்கு கல்யாணமே நடந்திருக்காதுடி. வேணாம் பத்மா, இதோட நிறுத்திக்கோ. இனிமேலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு பேசிட்டே இருந்த உன்னோட கடந்த கால வாழ்க்கைய பத்தி நான் பேச வேண்டியதா வரும். நான் அப்படி பேசினா அத நீ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கே வாழ்க்கை, அத பாதிக்கும். ஏய், இரு இரு இரு. அவளோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி பேசுற அளவுக்கு
அவ என்ன உன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னமே சோரம் பண்ணவளா? உங்கள மாதிரி பொண்டாட்டி தாசை இருக்கிறதுனாலதான் இவ்வளவு மாதிரி பொண்ணுங்க புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொந்த பந்தங்கள் எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு சந்தோஷப்படுவாளுங்க. நானும் போனா போதுன்னு பொறுத்துட்டே போறேன், நீ எல்லாம் மீறிட்டே போற. நிறுத்து பொண்ணா. என்ன பண்றீங்க? ச்சே, அவளை தொட்டு அடிச்சு உங்களை அசிங்கப்படுத்திக்க போறாளா? நீங்க அவளை அடிக்கிறதுக்கு கூட உங்க கை அவ மேல படக்கூடாது. அதுக்கெல்லாம் அவளுக்கு அருகதையே கிடையாது. என்ன பேசினதுக்கெல்லாம் அவ சீக்கிரமாவே அனுபவிப்பா. சாபமா? நல்லவங்க சாபம் விட்டா தாண்டி பலிக்கும். உன்ன மாதிரி பொண்ணுங்க சாபம் எல்லாம் உங்களுக்கே திரும்பும். துளசி, இது கோயில்னு கூட பார்க்க மாட்டேன். என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. உன்னை நான் அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நீயா இங்க இருந்து போயிட்டீனா நோக்கு மரியாதை. பத்து, நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸா இரு. கோயிலுக்கு வந்திருக்கோம், பகவானை சேவிப்போம். வா வா. கௌசி, 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 கௌசி. அப்பா, கௌசி எங்க? ஆத்துல இல்லையே. என்னடா சொல்ற? ஆத்துல தான் இருப்பா. என்கிட்ட எதுவும் சொல்லியாடா? அம்மா, நோக்கு தெரியுமா? கௌசி எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனாளா? யாரு? ஓ அப்படியாளா? என்கிட்டயா? என்ன அவ இந்த ஆத்துல மனுஷியாவே மதிக்கிறது இல்ல, மாமியாரா மதிச்சு வேற சொல்லிட்டு வேற போறாளா? அவ எந்த காலத்துலடா சொல்லிட்டு போயிருக்கா இப்ப சொல்றதுக்கு? வந்து வாய்ச்சா பாரு சனிய. அம்மா, செத்த நேரம் சும்மா இருக்கேளா? நானே கௌசல்யாவை காணும்னு பதறி போயிருக்கேன். நீங்க வேற தேவையில்லாம பேசிட்டு நோக்கு அவளை சதா சர்வ காலமும் கரிச்சு கொட்டதே வேலையா போச்சு. என்னடா இது? நானாடா பேசினேன்? நீதான் வந்தது கௌசல்யா எங்கன்னு கேட்ட, அதுக்கு நான் பதில் சொன்னேன். அது ஒரு குத்தமா? ஐயோ, இந்த ஆத்துல ஏது வாயை திறந்தாலே குத்தமா போறது? சரிப்பா, நான் வாயை திறந்து எதுவும் பேசல. நீ ஏன் உன் ஆத்துக்காரி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சுக்கோ. அம்மா, டேய் சுரேஷ், ஏன்டா டென்ஷன் ஆகுற? தப்பு உன் பேர்ல தான்டா. உன் அம்மா சேலை எறிஞ்சப்ப நீ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்ட. நீ கௌசி கிட்ட போய் எதுக்காக அம்மா புடவையை கொடுத்தன, நீ எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிற, நோக்கு என்ன ஆச்சுன்னு நீ கேட்டது ரொம்ப பெரிய தப்புடா சுரேஷ். அவ உன்னை நம்பி வந்த பொண்ணுடா. ஏற்கனவே இந்த ஆத்துல இருக்கிறவா எல்லாரும் அவளுக்கு எதிராக இருக்கும்போது அவளுக்கு அனுசரியா இருந்து நீதாண்ட ஆறுதலா பேசியிருக்கணும். அப்படி பேச விருப்பம் இல்லைனாலும் அமைதியாவது நின்று இருக்கணும். அதை விட்டுட்டு அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டியடா. நான் இப்பவும் சொல்றேன்டா, உன் அம்மாவோட பட்டு சிலை எரிஞ்சதுக்கும் கௌசல்யாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. டேய், கொடியில கிடந்த சேலை காத்துல விழுந்ததா இல்ல வேணும்னு யாராவது செஞ்சாங்களான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, சத்தியமா கௌசி இதை செய்யவே இல்லடா. அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தப்பு பண்ணிட்டேன். நீங்க கௌசியை புரிஞ்சுட்ட அளவுக்கு நான் அவளை புரிஞ்சுக்கலப்பா. என்னதான் இருந்தாலும் நான் அவளை அப்படி கேட்டிருக்க கூடாது. அவ என்னதான் ஆறுதலா நினைச்சுட்டு இருந்தா அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளா? டேய், நீ இன்னும் கௌசல்யாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குடா. நீ ஒரு ஃபூல். நீ மட்டும் இல்லடா, இந்த உலகமே அவளை குற்றவாளின்னு சொன்னாலும் தான் குற்றமற்றவன்னு நிரூபிக்கத்தான் போராடுவாளே தவிர எந்த காரணத்தை கொண்டும் தப்பான முடிவை அவ எடுக்கவே மாட்டாடா. அவ தைரியமான பொண்ணுடா, நீ கவலைப்படாத. என்ன பண்றது? ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவா. அவர்தான் கையாடல் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சுடுத்துல.
அப்புறம் ஏன் மறுபடியும் அந்த ஃபைலையே பார்த்துட்டு இருக்கேள்? பார்க்க பார்க்க வயிற்றுச்சல் தான் மிச்சமாகும். டேய், இதுல எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னு பாரு. அதாம்மா, வருஷம் நம்ம அனாதை இல்லத்துக்கு கொடுக்குமே 2 லட்சம் ரூபாய், அதனோட கணக்கு தான் இது. அது சரிடா, நாம பணம் கொடுத்த உடனே அவ நமக்கு ரசீது தருவாளே, அந்த ரசீது எங்க? அத மாமா இனிமே தான் ரெடி பண்ணும். டேய், என்னடா உளர்ற? வளரலமா, உண்மையை தான் சொல்றேன். இது மட்டும் இல்ல, மாமா இன்னும் எத்தனை கம்பெனியோட போலி பில்ல ரெடி பண்ணிருக்காரு தெரியுமா? தெரியுமா? பணம் கொடுத்தா போதும், அவரே பில்ல ரெடி பண்ணுவார். ஆனா இன்னும் அந்த அனாதை இல்லம் பில் தயாராகல, அதனால நம்ம கைக்கு வரல. அப்போ நாம அவளுக்கு கொடுத்த பணம் அது அவ அக்கௌண்ட்டுக்கு போகல, சுதர்சன் மாமா அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குன்னு அர்த்தம். பாவி பாவி பாவி, மகா பாவி. மிஷின் வாங்குறதுல கமிஷன் வாங்கினா, கம்பெனி ஆளுங்க சம்பளத்துல மோசடி பண்ணா, வாங்காத பொருள் எல்லாம் வாங்குறதா கணக்கு காட்டினா. இதெல்லாத்தையும் கூட நான் பொறுத்துட்டேன். ஆனா பாவம் அனாதை குழந்தைகள், அவளுக்கு நாம செய்யற உதவி அந்த தெய்வத்துக்கே காணிக்கை செலுத்துற மாதிரி. அத நான் வருஷம் தெளிவா செலுத்திட்டு இருக்கேன், அதுலயே மோசடி பண்ணிட்டானே. அவன் நன்னாவே இருக்க மாட்டான், அவனை சும்மா விடக்கூடாது. இத பாரு ஸ்ரீ, சுதா உடனே போன போடுறா. நான் இத பத்தி அவங்கிட்ட பேசணும். என் ஆத்திரம் தீர திட்டினாதான் அடங்கும். போடு போனே. அம்மா, மாமா செல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். லைன் கிடைக்கலமா? இங்க நம்ம கணக்கு பாக்குற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் செல்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா அவனை சும்மா விட்டுருவேனா? ரங்கநாயகி, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் தான் அவன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்கண்ணா, நான் பாசத்துக்கு தானே அடிமை. நான் யார் மேல பாசம் வச்சிருக்கேனோ அவ நிச்சயமா நல்லவாளா மட்டும்தான் இருக்கணும். அவ செய்யற அயோக்கியத்தனம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவதான் நேக்கு முதல் எதிரி. இத பரிஸ்ரீ, நாளைக்கே போர்டு மீட்டிங் ஏற்பாடு பண்ணு. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கண்டிப்பா வர சொல்லு. முக்கியமா வர வேண்டியவன் சுதர்சன். அம்மா, மாமா வருவாருன்ற நம்பிக்கை நேக்கு இல்லம்மா. டேய், வரலன்னா நடவடிக்கை எடுப்போம்டா. அவன் பண்ண அந்த தில்லு முல்ல எல்லாருக்கும் சொல்லுவோம். ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அத கம்பெனி நோட்டீஸ் போர்டுல ஒட்டுவோம். ஆபீஸ்ல கம்பெனில வேலை செய்யறவ அத்தனை பேருக்குமே இவன் யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிடும். 4 பேர் அந்த சுதர்சன் முகத்துல காரி துப்புனாதா அவனுக்கு புத்தி வரும். புத்தி வராதுமா, கோவம் தான் வரும். உங்க மேலேயும் எங்க எல்லார் மேலேயும் அவருக்கு ஆத்திரம் தான் வரும். இத பாரு பத்மா, களை எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாலு நட்சத்திரம் இடம் பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் இனிமே நம்ம கம்பெனில இருக்கப்படாது. இத பாருங்கம்மா, நீங்க அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவர் அந்த ஆத்துல இருந்து கூட்டிட்டு வந்து தண்டனை கொடுங்க. போர்டு மீட்டிங்ல எல்லாம் தேவையில்லை, அது அவர் கௌரவ பிரச்சனையா நினைச்சுப்பார். ஏய், கௌரவமே இல்லாம கீழ்த்தரமான காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பெரிய கௌரவம் வேண்டி கிடக்கு? சரி சரி. டேய் ஸ்ரீ, நாளைக்கு மெம்பர்ஸ் எல்லாரையுமே ஆத்து போற சொல்லு. சரிம்மா. கௌசல்யா, நீ வந்ததுல இருந்து இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது நேக்கு சரியா படலமா. நீ இப்படி பையோட வந்திருக்கிறத பார்த்தா
நீ வழக்கமா வரா மாதிரி நேக்கு படல. நீ இப்படி வர அளவுக்கு அங்க என்னம்மா பிரச்சனை? சொல்லு கௌசி, உன் புக்காத்துல என்ன நடந்தது? எதுக்காக நீ இப்படி பையும் கையுமா வந்து நிக்கிற? அக்கா, வந்ததுல இருந்து எதுவுமே சொல்லாம இப்படி உம்முன்னு உட்காந்துருந்தா நாங்க என்னென்ன புரிஞ்சுக்கிறது? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. எங்க கிட்ட நீ சொல்றதுனால உன் மனசு பாரமும் குறையும், எங்களால உனக்கு உதவ முடியுமான்னு சொல்லவும் முடியும். சொல்லுக்கா ப்ளீஸ். நீ இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ற அளவுக்கு உங்க ஆத்துல என்னதான் நடந்தது? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லேம்மா. அப்பா, அந்த ஆத்துக்கு நான் மாட்டு பொண்ணு ஆனதுல இருந்தே என் மாமியாருக்கும் அவரோட மண்ணிக்கும் என் மேல வெறுப்பு தான். அத நான் பொறுத்துக்கிறேன். ஆனா இப்போ என் ஆத்துக்காரரு இந்த அளவுக்கு மீறி வெறுப்பா பேசிட்டாருப்பா. அதான் என்னால தாங்க முடியல. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளைய அப்படி சொன்னாரு, நீ சொல்றத நம்ப முடியல. நம்பாமையும் இருக்க முடியலையேம்மா. நானே அவர் இப்படி பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. அவரோட மண்ணி பண்ண சூழ்ச்சி புரியாம உண்மையும் தெரிஞ்சுக்காம எடுத்தறிஞ்சு பேசிட்டாருப்பா. அதான் நான் இங்க வர வேண்டியதாயிடுச்சுப்பா. எனக்கு வேற வழி தெரியல. நான் இங்க வந்ததால உங்களுக்கு ஏதாவது மனசு கஷ்டப்பட்டா என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரிம்மா, நாளைக்கு மாப்பிள்ளை ஆபீஸ்க்கு போய் அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். நிச்சயமா அவரு ஒரு நல்ல முடிவு தான் எடுப்பாரு. இல்லப்பா, நீங்க அவரை பார்த்து ஏன் விஷயமா அவர்கிட்ட பேச வேண்டாம். தப்பு என் மேல இல்லையே. செய்யாத ஒரு தப்ப நான் செஞ்சுதா அவர் தானே சொல்றாரு. கௌஷி அக்கா, அப்பா போய் சுரேஷ் மேல பார்த்து பேசுறதுதான் சரி, புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கௌஷி, நீ இப்ப ரொம்ப கோவமா இருக்க. அப்பா போய் பார்த்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு வருவார். நீ வா, உள்ள போலாம். வேண்டாங்கிறல்ல. நீ வாங்குறல, வா உள்ள வா. என்னங்க பண்ண போறீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. சக்கரவர்த்தி சார் வர சொல்லியிருக்கேன். அவர் வந்த உடனே அவரை கலந்து பேசித்தான் எந்த ஒரு தீர்மானத்துக்கும் நம்ம வர முடியும். என்னமோ அவசரமா வர சொன்னியாமே, என்ன சமாச்சாரம்? இந்த விஷயமா லெட்டர் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் எதிர்பார்த்த சுதர்சன், உன்னுடைய அந்த வக்கீல் நோட்டீஸ் கிடைச்ச உடனே ரங்கநாயகி போர்ட் மீட்டிங் போடுவா, அந்த விஷயமா உனக்கு தகவல் வரும்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு பாத்தியா? இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? போர்ட் மீட்டிங்ல கலந்துக்குவா இல்ல வேண்டாமா? அடடடடடா, நோ 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 நோ, நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணும்.